தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடாவில் நிலவும் பதற்றம், எரிசக்தி அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உலகின் முதல் நாடு. மின்வெட்டு ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் நெருக்கடி, எரிசக்தி பாதுகாப்பு குறித்து அனுரவுடன் மோடி அவசர ஆலோசனை. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனுக்குடன் அளிப்பதற்கு அதிரடி உத்தரவு. மத்திய கிழக்கு பதற்றத்தில் திடீர் திருப்பம், ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ள 15 அம்ச திட்டம். உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் மோதலை தொடர்ந்து தேசிய அளவிலான எரிசக்தி அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் மாறியுள்ளது. எண்ணெய் விநியோக தடைகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த நாடு தனது எண்ணெயின் 98% பாரசீக வளைகுடா பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக அங்கு கடந்த 3 வாரங்களில் எரிபொருள் விலை பலமுறை உயர்ந்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலிய விலைகள் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளன. நிறைவேற்று உத்தரவில் அந்நாட்டு ஜனாதிபதி எரிசக்தி விநியோகத்திற்கு நாட்டில் உடனடி அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு எரிசக்தி நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் அரச சட்ட அதிகாரத்துடன் நடவடிக்கைகள் எடுக்க உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவின் கீழ் எரிபொருள், உணவு, மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் ஒழுங்கான விநியோகத்தை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை நேரடியாக வாங்கி கையிருப்பை அதிகரிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்றைய தினம் அந்நாட்டு எரிசக்தி அமைச்சர் தெரிவித்ததாவது: தற்போதைய பயன்பாட்டின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சுமார் 45 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. இந்த அவசர நிலை உத்தரவு 1 வருடத்திற்கு நடைமுறையில் இருக்கும். அதனை நீடிக்கவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். ඒකට හොල්ඩ් දෙන්න අපි අදාගෙන ඉන්නවා. ඒක අපි ඉස්සරහට යනවා. ඒක ඉන්න මේ ඊම කලබලයක් වෙන්නත් එපා. දැන් පොඩි හදෙන්නත් ඒක. මේක පොඩ්ඩක් වෙන්න එක එකපාර කරගන්නවා කියන. හරියට. ඒක අපිට වැඩි පොකියලා ඉන්න ඇමරිකාව. මනසක් ගතිය තෙල් කියනවා. மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முடிந்தவரை ஒரு மின்விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் மக்களுக்குத்தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மின்சார மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன்.
பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே யாரும் அச்சமடைய வேண்டாம் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலை குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வளர்ந்து வரும் இந்த நிலைமைகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய விநியோக வலையமைப்புகளில் ஏற்படுத்தும் பாதகமான தாக்கங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் போர் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கும் இடையில் கடந்த 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதன் எதிர்வினையாக ஆர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் முழுமையாக மூடியிருக்கிறது. அந்த நாட்டு ராணுவத்தின் சிறப்பு அனுமதியுடன் சில சரக்கு கப்பல்கள் மட்டும் ஆர்மோஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் எரிவாயு போக்குவரத்து முடங்கி உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, எல்என்ஜி எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி டிரம்ப் தொலைபேசியில் பேசினார். மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். ஆர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் ஜனாதிபதி டிரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டோம். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து உடனடியான அமைதியை ஏற்படுத்த இந்தியா முழு ஆதரவளிக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஆர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அமைதி முயற்சி தொடர்பாக இருவரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கு நிலவும் சட்ட சிக்கலை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருளை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இச்செயல் முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை அளிப்பதற்கு எடுத்த காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகல்சி ஹேரத் ஜெயவீர விளக்கமளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பிச் செல்வதற்கும் வழக்கு தடய பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான நீதிமன்ற செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும் அங்கு எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக போலீசாரின் தலையீட்டுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரியந்த வீரசூரிய விளக்கமளித்தார். அத்துடன் இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது.
கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அளிப்பதற்கான சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பான முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தை திருத்தங்களுடன் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் தற்போதைய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இந்த திட்டம் பாகிஸ்தான் மூலம் ஈரானுக்கு அனுப்பப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 2 நாட்களில் மிக நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள எதிர்ப்புகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விரிவான விவாதங்கள் நடந்துள்ளன என்று கூறியுள்ளார். மேலும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்காது என்பது திட்டத்தின் முதல் 2-3வது முக்கிய புள்ளிகளாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி அணு நிகழ்ச்சி நிரல், ஈரானின் அணு திட்டத்தை முழுமையாக களைதல், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துதல், 3 முக்கிய அணு தளங்களை அகற்றல், 5 ஆண்டுகளுக்கு ஏவுகணை திட்டத்தை நிறுத்துதல் அல்லது கட்டுப்படுத்தல், ஹார்மூஸ் நீரிணை சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு முழுமையாக திறக்க வேண்டும், ஹெஸ்புல்லா, அமாஸ் உள்ளிட்ட பிராக்சி குழுக்களுக்கு ஆதரவை நிறுத்துதல், கடல் வழிகள் பாதுகாப்பு, ஏவுகணை வரம்பு கட்டுப்பாடுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி ஈரான் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா முழு பொருளாதார தடைகளை நீக்குதல், புஷேர் அணுமின் நிலையத்துக்கு உதவி, முன்பு நீக்கப்பட்ட ஐநா தடைகளை மீண்டும் விதிக்கும், ஸ்னாப்பேக் வழிமுறையை நீக்குதல் உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைப்படி ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதலை 5 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். இருப்பினும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை பொய்யான செய்தி என்று மறுத்துள்ளது. போர் தொடர்கிறது என்றும் ஹார்மூஸ் ஜலசந்தியை நட்பு கப்பல்களுக்கு மட்டும் திறக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இந்த திட்டத்தை பற்றி கவலை தெரிவித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த 15 அம்ச திட்டம் 2025இல் முன்மொழியப்பட்ட பழைய அணு பேச்சுவார்த்தை கட்டமைப்பின் அடிப்படையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் ஹார்மூஸ் நீரிணை மீது தனது கட்டுப்பாட்டை அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை தொடரும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஐநாவில் உள்ள ஈரான் மிஷன் வெளியிட்ட அறிக்கையில் விரோத செயல்களில் ஈடுபடாத கப்பல்கள் ஹார்மூஸ் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவை ஈரான் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த சில நாட்களாக நிலவி வரும் நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. அதாவது பல நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது கப்பல்களுக்கு பாதுகாப்பான கடத்தல் அனுமதி பெற ஈரானுடன் மறைமுகமாக ஒப்பந்தம் செய்து வருகின்றன. அண்மையில் சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் வெற்றிகரமாக இந்த நீரிணையை கடந்து சென்றுள்ளன. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஓமான் அருகிலுள்ள குறுகிய கடல் வழித்தடங்களை தவிர்த்து தற்போது கப்பல்கள் வடக்கு பகுதியாக லராக் தீவு அருகே உள்ள ஈரான் கடல் எல்லைகளில் வழித்தடம் மாற்றி செல்கின்றன. இதன் மூலம் கடல் போக்குவரத்தை ஈரான் கண்காணித்து கட்டுப்படுத்த முடிகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பியதாக கூறப்படும் 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஹார்மூஸ் நீரிணையில் சுதந்திர கப்பல் போக்குவரத்து முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இந்த முக்கியமான கடல் பாதையில் அதிகபட்ச கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பயன்படுத்தும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும்.
அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 942726319330. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.